அண்மை செய்தியை பார்க்கிறோம். மதுரையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மதுரையில் சுகாதார ஆய்வாளர் தரக்குறைவாக பேசுவதாக குற்றம் சாட்டி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த சுகாதார ஆய்வாளருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, இந்த சுகாதார ஆய்வாளர் யாரு? தரக்குறைவாக பேசியதாக அவர் மீது புகார் இருக்கிறதே, என்ன விவரம்? திலகவதி, மதுரை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய சுகாதார ஆய்வாளர் இங்கு பணிபுரியக்கூடிய ஊழியர்களை, அதாவது குறிப்பாக தூய்மை பணியாளர்களை ஆபாசமாகவும் மிக தரக்குறைவாகவும் பேசுவதாக கூறி 1000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மதுரை மாநகராட்சி அலுவலகத்தின் முன்பாக முற்றுகையிட்டு வாயில் கருப்பு அந்த பேண்டேஜ் ஒட்டி தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். மதுரை மாநகராட்சியினுடைய 100 வார்டு பகுதிகளிலும் கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான தூய்மை பணியாளர்கள் பணி செய்து வருகின்றனர். இவர்களை கண்காணிப்பதற்காக சுகாதார ஆய்வாளர்கள் அந்தந்த பகுதிகளில் இருக்கிறார்கள். தூய்மை பணியாளர்களினுடைய வேலைகளை கண்காணித்து அவர்களுக்கான ஆலோசனைகளை வழங்குவது சுகாதார ஆய்வாளர்களின் வேலையாக இருந்தாலும் மதுரை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய சுகாதார ஆய்வாளர் இவர்களை ஆபாசமாகவும் மிக கேவலமாக திட்டியும் ஒரு தீண்டாமை போக்கை கடைபிடிப்பதாகவும் கூறி தற்போது மதுரை மாநகராட்சி அலுவலகத்தை கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ஆண் பெண் தூய்மை பணியாளர்கள் முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதி முழுவதுமே தல்லாகுளத்திலிருந்து கோரிப்பாளையம் செல்லக்கூடிய பிரதான சாலை, அந்த பிரதான சாலை பகுதியின் ஓரணமாக வாயில் கருப்பு பேண்டேஜ் ஒட்டி தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்கின்றனர். இந்த தூய்மை பணியாளர் சங்கத்தினுடைய தலைவர் இங்கு இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம், என்ன பிரச்சனை சார்? மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் யாரு, என்ன சொன்னாரு? அதாவது மதுரை மாநகராட்சியில் இங்க தீண்டாமை குடமே தலைவிரித்து ஆடுகிறது. திராவிடர் மாடல் ஆட்சி என்று சொல்றாங்க. இங்க பெண்ணுக்கு பாதுகாப்பு கிடையாது. இங்க பெண்களை இழிவா பேசுறது, இழிவா பேசி இங்க தொடர்ந்து 3ஆம் நாள் ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் எந்த விதமான அதிகாரி நடவடிக்கை எடுக்கப்படல. ஒரு சாதாரண ஆய்வாளர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சீரழித்து சின்ன பணமாக்கிட்டாரு. எங்க பெண்களுக்கு மரியாதை கிடையாது, எங்க ஊழியருக்கு மரியாதை கிடையாது. நாங்க தொடர்ந்து 3 நாள் வேலை நிறுத்தம் மதுரையில் நடந்து கொண்டு இருக்கிற அதிகாரி பூரா பேசுறாங்க. பேசுறதுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் ஓய்வுற மாதிரி எங்களுக்கு தெரியல. நாங்க தொடர்ந்து 3 நாள் வேலை நிறுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கு தீண்டாமைக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும். அந்த ரமேஷ் ஆய்வாளர் மேல நீங்க சாதாரண வெறும் டிரான்ஸ்ஃபர் மட்டும் செய்யக்கூடாது. தீண்டாமைக்கு அவர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மூலமாக அவர் அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணி எங்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தூய்மை பணியாளருக்கு நீதி கிடைக்கணும். நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். 10:30 மணிக்கு நாங்கள் தொடர்ந்து 3 நாள் அமைதியாக உட்காந்து பார்த்தா இங்கே யாரும் கேட்குற மாதிரி இல்லை, எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. கேட்டோம்னு சொன்னா சரி, அவர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்னு சொல்றாங்க. எங்களுக்கு எங்களுக்கு எந்த வித பாதுகாப்பே கிடையாது. நாங்கள் இந்த மறியல் பண்றதுக்கு வழியை வகுத்துட்டாங்க. இந்த மறியலுக்கு காரணம், வேலை நிறுத்தத்துக்கு காரணம் இந்த மாநகராட்சி நிர்வாகம் தான். திலகவதி, நீங்களே கேட்டிருக்கலாம், அந்த சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் என்பவர் குறிப்பாக தூய்மை பணியாளர்களை, பெண் பணியாளர்களை மிக இழிவாகவும் ஜாதி ரீதியாகவும் திட்டியதால் தான் இந்த போராட்டத்தை நடத்துவதாகவும் 3 நாட்களாக தொடர்ந்து போராட்டம் நடத்தும் நிலையில் அதாவது மதுரை மாநகராட்சியினுடைய மேயரோ அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளோ தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பது இவர்களுடைய ஆதங்கமாக இருக்கிறது. தொடர்ந்து இவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக பணிகளை மேற்கொண்டால் மட்டுமே மதுரை மாநகராட்சி பகுதியில் தூய்மை பணிகள் என்பது சீராகும். தொடர்ந்து அவர்கள் தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதை மட்டுமே ஒற்றை கோரிக்கையாக வைத்து இங்கு போராடி வருகின்றனர். திலகவதி, சாதி ரீதியாக அவதூறாக பேசியிருக்கிறார் என்பது அந்த அதிகாரியின் மீதான புகார். அவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் அதனை வலியுறுத்தி இருந்தார்கள். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மேல் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கிறது. சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு ஏற்கனவே தகவல் கொடுத்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். பார்க்கலாம், நாமும் செய்தியை பதிவு செய்திருக்கிறோம், நடவடிக்கை எடுக்கிறார்களா என்று. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.